வணக்கம் மாத்தோட இந்தியா முழுக்க பார்த்தோன்னா நீட் தேர்வோட தடை செய், நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற அதுல நிறைய குளறுபடி நடந்திருக்கு. அந்த தேர்வே வேண்டாம் அப்படின்ட்டு காக்ரோச் பார்ட்டி இருக்காங்களா, அவங்க தான் அது மாணவர் போராட்டம் எடுத்து இந்தியா முழுக்க பார்த்தோன்னா போராட்டம் வெடிக்குது. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தை நோக்கி, டெல்லியில நாடாளுமன்றத்தை நோக்கி பார்த்தோன்னா ஒரு பெரும் கூட்டம் அப்படியே நகர்ந்து ஓடுது. அங்க போலீஸ் எல்லாம் பார்த்தோன்னா தடியடி அடிச்சு பின்னி மண்டையை உடைச்சு பாரபட்சம் பார்க்காம பார்த்தோன்னா அந்த மோடி அரசு பார்த்தோன்னா மாணவர்கள் மீது, இளைஞர் மீது பார்த்தோன்னா தாக்குதல் நடத்துது. இந்தியா முழுக்க பார்த்தோன்னா இதுக்காக எதிர்த்து கடும் கண்டனங்கள் வருது. ஆனா தமிழ்நாட்டில் விஜய் சார், சிஎம் சார், விஜய் சார் எங்க சார் இருக்கீங்க? என்ன சார் ஒரு கண்டன அறிக்கை இல்லையா? ஓ ஏன், எதனால? ஏன்னா இது மோடி அரசு, மத்திய அரசு, அதனால அவங்க எதிர்த்துலாம் நாங்க பேச மாட்டோங்க. நீட் இருந்தா என்னங்க தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப இந்தியா முழுக்க பார்த்தோன்னா பெரும் கண்டனங்கள், பெரும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் தாவேக்கா தூங்கி கொண்டிருக்கிறதா? அது மட்டும் இல்லாம தமிழர்கள் இங்கிருந்து போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வீடியோ போடுறாங்க. அங்கிருந்து ஒரு பெண் செருப்பால கல்ட் அடிக்கிற மாதிரி சிஎம் சார் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க பார்த்தோன்னா இது பெரும் பிரச்சனையா இருக்கு. சிஎம் சார் நீங்க என்ன பண்றீங்க? மாற்றம்னு சொன்னீங்களே, நீட்டுக்கு நீங்க அட்லீஸ்ட் வாய் திறந்து பேச மாட்டீங்களா அப்படின்ற பேர் பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெண்மணி நாக்க போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு கழட்டி அடிச்சுக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா நீட்டு தேர்வு வேண்டாம், நீட்டால நிறைய மாணவர்கள் இறந்து போறாங்க. அணித்தள ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா நீட் ஒரு பேர்டனா இருக்கு. அதாவது பார்த்தோன்னா அரசு வழியில படிக்கிற பசங்க சிபிஎஸ் சிலபஸ் படிக்க முடியாத கஷ்டத்தால நீட்ல வர கேள்விகள் ரொம்ப டஃபா இருக்கு. அதை வெற்றி பெற முடியல, பாஸ் பண்ண முடியல. அதாவது பிளஸ் டூல பார்த்தோன்னா நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பசங்க பார்த்தோன்னா நீட்ல தோல்வி அடைகிறதால பசங்க சூசைட் லெவல போதும். நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இது இந்த தேர்வு வேணாம்னு சொல்லிதான் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் போராட்டமா எடுத்தாங்க. அதன் காரணமா தான் பார்த்தோன்னா டிஎம்கும் ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து செய்யறோம், அதுக்கான உறுதியா நாங்க வாக்குறுதியை நாங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மக்களும் பார்த்தோன்னா வாக்கு போட்டாங்க. ஆனா திமுக பார்த்தோன்னா அசம்பிளி மூலமா நிறைய பில் பாஸ் பண்றாங்க. அப்ப இருந்த ஆர்.என். ரவி ஆளுநர் பார்த்தோன்னா நீட் எல்லாம் தடை செய்ய முடியாது, நீட் எல்லாம் எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க, உங்க ஏடிஎம் ஆட்சியில நீட்டு கொண்டு வந்தாச்சு, மாணவர்கள் செத்தா என்ன, மாணவர்கள் படிக்கணும், படிச்சு எங்க மாணவர்கள் யார் தெரியுமா? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? நார்த்ல இந்த பீடா போடுறவங்களாம். அப்ப எங்க மாணவர்களோட உங்க மாணவர்கள் மோத சொல்லுங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏன்னா முட்டாளா அப்படின்ற மாதிரி ஆர்.என். ரவி இருந்தார்ல முன்னாள் ஆளுநர், அவர் பார்த்தோன்னா நீட்டுக்கு பில் பாஸ் பண்ணாம இந்த பில்லை நான் குடியரசுத் தலைவர் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு காலதாமதப்படுத்தி இதனால பார்த்தோன்னா பெரும் சண்டையாவே இருந்தது. மக்களும் பார்த்தோன்னா யோ என்னையா பண்ற, ஆளுநரை தமிழ்நாட்டோட பிரச்சனை கொண்டு போய் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது பார்த்தோன்னா சில காலத்துல அப்படியே பார்த்தோன்னா தள்ளி போனது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிவிக்கு பார்த்தோன்னா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வராங்க பார்த்தோன்னா நீட்டு ஆமாம் மாணவர்களுக்கு அது பெரும் தடையா இருக்கு, நீட்டு வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள், அவர் தான் பார்த்தோன்னா பிஜேபியோட மாநில தலைவர் இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, என் உசிரே போனாலும் நீட்டை மட்டும் தமிழ்நாட்டில் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்ச் பேசினாரு. அன்னைக்கு அவர் அடிச்சு ட்ரோல் கண்டனம் மாத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சி அமைக்க போது அதுக்கு பிஃபோரா பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் அப்படியே சிம்பத்தி சொல்றாரு, நீட்டு தான் எக்ஸாமா, நீட்டு தான் வாழ்க்கைய, நீட் இல்லைன்னா நீங்க வேற படிப்பு கூட படிக்கலாமே, நீட்டால சாகாதீங்க அப்படின்னு நம்ம சங்கிங் பேசணும்ல. ஏன் டாக்டரா தான் நீங்க ஆகணுமா, ஏன் இன்ஜினியர் தான் நீங்க ஆகணுமா, வேற எதுவும் படிக்க மாட்டீங்களா அப்படின்ற பேர் சங்கீத்தனமா சில பேர் பேசணும்ல. அந்த மாரி மாடுலேஷன்ல நம்ம விஜய் அவர்கள் அப்படியே அந்த ஸ்கிரிப்ட, நாக்பூர்ல இருக்கிற ஸ்கிரிப்ட பேசினாரு. தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தோன்னா நிறைய எதிர்ப்பு, யோ நீ என்ன நீட்டுக்கு சப்போர்ட் பண்றியா, நீட்டு வேணும்னு சொல்றியா அப்படின்ற பேர் சொல்லும் போது இல்ல நான் அப்படி சொல்லல, நீட்டு தான் தேர்வு, நீட்டு தான் வாழ்க்கைன்னு சொல்லி உயிரை மாய்ச்சிக்க கூடாது இப்படிலாம் சொல்லும் போது இந்த மாதிரி விளக்கம் சொல்ல வேண்டாம், மூடிட்டு எரியான்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா தன்னுடைய கண்டன அறிக்கை தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பதவி ஏற்று முதலமைச்சர் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நீட்டு தமிழ்நாட்டுல இப்ப நடந்த நீட்டு தேர்வு கூட பார்த்தோன்னா மாணவர்கள் உயிர் நீத்தாங்க, நீட்டுக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லி சூசைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நீட்ல குளறுபடி நடந்திருக்கு. நீட்ல பார்த்தோன்னா நார்த் சைட்ல பார்த்தோன்னா எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா லீக் ஆயிடுச்சு. இது பார்த்தோன்னா இதே ஒரு அதிகார வர்க்கம் பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் அதை கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா பாஸ் பண்ற அளவுக்கு பெரும் குளறுபடி நடந்திருக்கு. முதல்ல இந்த நீட்டு தேர்வு ஏன், எதுக்கு இது தேவை, இது இருந்தாதான் பாஸ் ஆகணுமா, இது இருந்தாதான் டாக்டர் ஆகணுமா, ஏன் பிளஸ் டூல படிக்கிற மார்க் வச்சு நம்ம டாக்டர் ஆக முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல இருந்து எப்படி ஒரு கேள்வி எழுச்சோ அதே மாதிரி கேள்வி இப்ப நார்த்ல பத்திக்குச்சு. இப்ப புதுசா உருவான இந்த காக்ரோச் பார்ட்டின்னு இருக்குல்ல, அந்த பார்ட்டி
வேலையில்லா திண்டாட்டம். இந்த மோடி அரசு பார்த்தோன்னா 15 வருஷமா இந்த நாட்டை வந்து குட்டிச்சர ஆக்கி இருக்கு. அரசியல் பண்ணி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக காக்ரோச் பார்ட்டி புதுசா உருவாகி மோடி அரசும் வேணாம் காங்கிரஸும் வேணாம், புதுசா எங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு பார்ட்டி உள்ள வருது. இப்ப அந்த பார்ட்டி பார்த்தோன்னா நீட்டுல குளறுபடி நடந்திருக்கு, நீட்டு வேணான்னு சொல்லி இதை ஒரு பெரும் போராட்டமா வந்து எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல ஒருத்தர் உண்ணாவிரதங்கிறாரு, சாகு மாதிரி உண்ணாவிரதம் சொல்லி கிட்டத்தட்ட அந்த குளறுபடி நடந்த அந்த எம்பியை வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வை பார்த்தோன்னா தடை செய்யணும். இந்த கோரிக்கை கொண்டு பார்த்தோன்னா சாகுமாரும் உண்ணாவிரதம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40 நாள் கிட்ட வந்து கடந்து போயிட்டு இருக்கிறாரு. இளைஞர்கள் பார்த்தோன்னா பெருமளவு பார்த்தோன்னா ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் பார்த்தோன்னா பங்கு பெறாங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தை நோக்கி வந்து முற்றுகையிடுறாங்க. அதாவது அந்த எம்பியை வந்து ராஜினாமா செய்யணும்னா நாங்க எங்களோட மாணவர் படை வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தில் உள்ள போவோம், நாங்க வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தை நோக்கி போகுது. ஆனா அங்கிருந்து மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா, எவனா நாடாளுமன்றத்துக்குள்ள காலை வச்சிங்கன்னா மாணவர்களுடன் பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுது. அதையும் மீறி மாணவர்கள் வந்து உள்ள போறாங்க. இப்ப சோசியல் மீடியா எடுத்து பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் தடியடி, நாயை விட கேவலமா பார்த்தா மனுஷனை அடிச்சு மண்டையை புழக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க பாகுபாடு பார்க்காம பார்த்தோன்னா இந்த மோடி அரசு பார்த்தோன்னா போட்டு அடிக்குது, சித்திரவதை செய்து. அவங்களோட போராட்டம் என்ன அதை வந்து தீர்த்து வைக்க வக்கு இல்லாம லாக்கி இல்லாம இந்த மோடி அரசு பார்த்தோன்னா மாணவர்கள் மீது தடியடி வந்து தாக்குதல் நடத்துது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தோன்னா போட்டு பொழக்கிற விதமா, அதாவது நிறைய பேர் இறந்து போறாங்க. பார்த்தா மட்டை ஆகிக்கிறான், அப்படியே ஒரு மாதிரி மண்டையில அடிபட்டு ரத்தம் சும்மா நிறைய ஊத்தி அப்படியே சடல மாரி வந்து படுத்திருக்கிறான். இந்த போராட்டத்துல எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு தெரியல, இனிமேல் தான் அந்த செய்திகள்லாம் வரும். ஆனா இது இந்தியா முழுக்க பார்த்தோன்னா பெரும் கண்டனங்கள். இந்த மோடி அரசு பார்த்தோன்னா இப்படி பண்ணுது, மாணவர்கள் மீது இளைஞர் மீது உங்களுக்கு எப்படா கை வைக்க வந்து பயம் எல்லாம் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி இந்தியா முழுக்க பார்த்தோன்னா கண்டனங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சார்ந்த ராசா அவர்களும் போயிட்டு அங்க போயிட்டு களத்துல நின்று அதுக்கான போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்தியா முழுக்க பார்த்தோன்னா நீட் தேர்வு வேண்டாம், அது குளறுபடி நடந்திருக்கு, அது மாணவர்கள் வந்து பெரும் பேர்டனா இருக்குன்னு சொல்லி எல்லா மாநிலம் சார்ந்த சிஎம் பார்த்தோன்னா அது ஒரு கண்டன அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா தாவைக்க சார்ந்த அரசு நம்ம ஜோசப் விஜய் சிஎம் சார் அவர்கள் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, தூங்கிட்டாரான்னு தெரியல. உண்மையாவே இது வந்து ஒரு இளைஞர்கள் புரட்சி போராட்டம். அதாவது சிஎம் சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் எலெக்ஷனுக்கு வந்து முன்னாடியே என்னன்னா, என்னுடைய கூட்டம் பார்த்தோன்னா இதுதான் மாணவர்கள் போராட்டம், இது வந்து யங்ஸ்டரோட போராட்டம், இது வந்து ஜென்சி கிட்ஸோட போராட்டம், பெரும் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு போராட்டம், நாங்க வந்து ஒரு போராட்டமா செயல்பட போறோம் அப்படின்னு சொல்றாரு. அது போராட்டம் கிடையாது சார், இப்ப நீங்க பண்ணீங்களே அது போராட்டம் கிடையாது, அது சினிமா மோகம். மூளை இல்லாத அறிவு இல்லாம முட்டாளத்தனமா சினிமா முகத்துல கூட்டம். போராட்டம்னா இதுதான் போராட்டம், இதுதான் வந்து இளைஞர் போராட்டம், இதுதான் வந்து மாணவர்கள் போராட்டம். மாணவர்களுக்கு வந்து தடையா இருக்குன்னா நீட் எக்ஸாம் அதை தட்டி தூக்கி போடுறான்னு சொல்லி ஒரு அதிகாரம் வர்க்கம் உள்ள மோடி அரசை நோக்கி இந்த ஒரு கூட்டம் போகுது தெரியுமா, இதுதான் போராட்டம். நீ சொல்றது வந்து போராட்டம் கிடையாது, சினிமா மோகம், சினிமா ஆசை. ஏமால பழிய போட்டாங்க, ஐயோ என்ன வந்து முடக்க பாக்குறாங்க, ஐயோ என்ன வந்து தடை பண்ணிட்டாங்க, ஐயோ பார்த்து டிவைஸ் கேஸ் கொடுத்துறாங்க, இப்படிலாம் பழிய போட்டு போட்டு இது கிடையாது சார் போராட்டம், இதுதான் உண்மையான போராட்டம். அப்ப இந்த போராட்டத்தை நோக்கி உங்க குரல் ஏன் வந்து வெளியே வர மாட்டேது, என்ன ஆச்சு, ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்க? உங்களோட ஜென்ஸ் கிட்ஸ் இந்த அணில் தற்கூறிங்க இவங்கெல்லாம் நிறைய செய்தி பாக்குறவங்க தானே, நிறைய சோசியல் மீடியால பாக்குறவங்க தானே, நீட்டுக்கு எதிராக வந்து இந்தியா முழுக்க பார்த்தோன்னா மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க தானே. ஒரு அணில் கூட பார்த்தோன்னா ஸ்டாட்டஸோ இல்ல ஒரு போஸ்டோ எவனும் போட மாட்டானா? அப்ப என்ன மாதிரி ஜந்துக்கள், என்ன மாதிரி ஜென்மங்களை இவனெல்லாம் பாருங்க. ஏன் அப்படி சொன்னா, தமிழ்நாடெல்லாம் பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து நீட்டுக்கு அதிகப்படியா மாணவர்கள் பார்த்தோன்னா உயிரை மாய்த்து கொண்டாங்க. நீட்டு வந்து பெரும் பேர்டனா இருக்கு, அது வேண்டாம்னு சொல்லி அந்த போராட்டமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில தான் உருவானது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்தோன்னா ஒரு அமைதியா அந்த போராட்டம் வந்து நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்லமா அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கு. உண்மையை பார்த்தோன்னா அந்த போராட்டம் இங்கிருந்து தான் உருவானது. இன்னைக்கு அது காற்று தீ போல டெல்லி முழுக்க பத்தி எரியுது. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா வாயை மூடி நிற்குது. காரணம்னா இங்க உள்ள தாவேக அரசு இங்க போராட்டம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டா கூட நம்ம தாவேக அரசு பார்த்தோன்னா பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேது. என்ன காரணம்னா நம்ம சிஎம் சார் அவர்கள் பார்த்தோன்னா நீட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன் சொல்லனா, அவர் ஆரம்ப காலத்துல பார்த்தோன்னா அனிதா இறந்தப்ப, அதாவது நம்ம நீட்டால் பாதிக்கப்பட்ட அனிதா இறந்தப்ப அவர் வீட்டுல போயிட்டு ஆறுதல் சொல்றேன்னு போனாரு. சொல்ற அன்னைக்கே பார்த்தோன்னா மறுநாள் பார்த்தோன்னா நீட் கோச்சிங் தனியார் கோச்சிங் சென்டருக்கு கடன் கொடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நீட்டால் பாதிக்கப்பட்ட மாணவியை பாக்குறது, இந்த பக்கம் பார்த்தோன்னா பிஜேபிக்கு ஆதரவும் சங்கிக்கு ஆதரவும் எவனா ஒருத்தன் வந்து இன்ஸ்டியூட் கட்டுறான். யாரு அந்த வந்து இன்ஸ்டியூட் யாரு கட்டுறான்னா ஒரு RS சார்ந்த ஒரு சங்கி கட்டுறான். அவனுக்கு போயிட்டு நம்ம விஜய் சார் அவர்கள் பார்த்தோன்னா நீட் கோச்சிங் சென்டர் கட்டுன்னு சொல்லி காசு கொடுக்குறாரு. அப்ப நம்ம விஜய் சார் இந்த பக்கம் கேமராக்கு வெளியில பார்த்தோன்னா
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நிக்கிற மாதிரி போறது. இந்த பக்கம் பார்த்தோன்னா பின்னாடி சங்கித்தனமா சில வேலைகள் செய்யறது. அப்ப அது மட்டும் இல்லாம மேடையில பார்த்தோன்னா தொடர்ச்சியா பேசுறது நீட்டு தான் வாழ்க்கையா, நீட்டு தான் தேர்வா அப்படின்னு சொல்லி நீட்டை மடை மாத்திர விதமா, அதாவது நீட்டோட போராட்டத்தை வந்து அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுங்க, அதெல்லாம் வந்து நல்லதுதாங்க அப்படின்ற மாரி பார்த்தோன்னா விஜய் சார் வந்து இன்னைக்கு நீட்டுக்கு ஆதரவா வந்து செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லை? ஏன்னா இந்தியா முழுக்க கண்டன அறிக்கை வருது. விஜய் சார் அவர்கள் ஏன் ஒரு கண்டன அறிக்கை வெளியில்லை? தமிழ்நாட்டில் நீட்டால் பாதிக்கப்படலையா? எவ்வளவு மாணவர்கள் வந்து செத்து போறான், இறந்து போறான். நீட் தேர்வால் பல மாணவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. இதை பத்தி விஜய் சார் ஏன் பேச மாட்டாருன்னா, அடித்தட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பார்த்தோன்னா டாக்டர் படிச்சு இன்னைக்கு வந்து அவங்களும் பார்த்தோன்னா மேல வராங்க, அவங்களாம் மேல வரக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கித்தனமான ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வைக்கு விஜய் சார் சப்போர்ட் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா ஒரு கண்டன அறிக்கையில தமிழ்நாட்டில இருந்து ஒரு போராட்டம், ஒரு அணில் எவனோ ஒருத்தன் பண்றானா அதெல்லாம் விட்டுட்டு டிவிகே கட்சியோட செயலாளர் இருக்கிறார் தெரியுமா, நம்ம புசி ஆனந்தன், அவர் என்ன சொல்றன்னா ஜனநாயக படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கன்றாரு. இங்க நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாலியல் அத்துமீறி எங்க பார்த்தாலும் நடக்குது, நிறைய பிரச்சனை, இபி இஷ்யூவா இருக்கு, பஸ் இல்ல, அது இல்ல, தண்ணி இல்ல, மக்கள் வெறி கொண்டு இருக்கான். இவர் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகத்தை திருவிழா போல கொண்டாடுன்றாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா மடை மாத்திர விஷயம். இந்தியா முழுக்க பார்த்தோன்னா காட்டு தீய பரவுது. நீட்டு தேர்வு தடை செய்யணும்னு சொல்லி காட்டு தீய பரவுறதால மோடியோட இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்எஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வெடிச்சிச்சுன்னா இது இந்தியா முழுக்க பெருசாயிடும். அதனால பார்த்தோன்னா இந்த டைம்ல ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி சினிமா மோகம் உள்ள, சினிமா போதை உள்ள அணிகள் வந்து திசை திருப்புகடா அப்படின்ற மாரி வர ஜூலை 23 ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி, இல்ல அந்த படத்தை பார்த்து என்ன படம் சொல்ல போனா, அந்த படம் அம்மா ஜல்லிக்கு யூஸ் ஆகுமா? என்ன பிரயோஜனம்? அதை வந்து திருவிழா மாரி கொண்டாடணும். இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எங்களுக்கு தேவையான அன்றாட பிரச்சனைகளை அதை பூர்த்தி செய்யுங்கன்னா அதை விட்டுட்டு ஜனநாயக படத்தை திருவிழா மாரி கொண்டாடணுமா? அப்ப இது போன்ற அறிக்கைகளை ஏன் இந்த டைம்ல வந்து கொண்டு வராங்கன்னா, இது போன்ற போராட்டம் பார்த்தோன்னா பெருசா இந்தியா முழுக்க வெடிச்சிடக்கூடாது. அதுக்காக பார்த்தோன்னா விஜய் சாருக்கு வந்த நாக்பூர்ல இருந்து மோடி அரசரிடம் வந்த ஒரு அசைன்மெண்ட் தான் இந்த டைம்ல ஜனநாயகத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பசங்களை வந்து மடை மாத்தி விடுங்க, அதுக்காக தான் இதோட ஸ்கிரிப்டே. அதை தான் பார்த்தோன்னா நம்ம முதல்வர் விஜய் சாரும் பார்த்தோன்னா கரெக்டா சரியா செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம அறிவு பார்த்தோன்னா நீட்டை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆளா போயிட்டு தலைமைச் செயலர் அலுவலகத்தில் போயிட்டு போராட்டம் பண்றாரு. அவர் காவல்துறையில் பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணுது. இது ஒட்டுமொத்த வீடியோ பார்த்தோன்னா நியூஸா ஆயிட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல பார்த்தோன்னா அவரை ரிலீஸ் பண்றாங்க. அது ஒருத்தனை போயிட்டு நேர்ல மீட் பண்ணி பாய் அறிவு, பாய் சி அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த வீடியோ பார்த்தோம். அதாவது முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ற வீடியோவும் அதுக்கப்புறம் அவர் வழி அமைச்சர் வீடியோவும் பார்த்துட்டு சார் பேசிட்டீங்களா சார்? பேசி இந்தியா முழுக்க பார்த்தோன்னா இந்த நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா போராட்டம் பார்த்தோன்னா காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அருவின்ற ஒரு ராப் சிங்கர் ஒருத்தர் வந்து இப்போ வந்து அந்த போராட்டத்தை வந்து ஃபார்ம் பண்றாரு. அவர் தன்னிச்சையா வந்து நீட்டு தடை செய்ய அப்படின்னு சொல்லி பேசுறாரு, கத்துறாரு. காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணுது. அதுக்குள்ள என்ன ஒரு டீலிங்னு தெரியல, என்ன ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. நம்ம ஆதவர்ஜனை போயிட்டு தம்பி அறிவு நீட்டுக்கெல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, இது நம்மளோட ஆட்சி, நம்மளோட தாவைக்கோட ஆட்சி, நம்மளோட ஆட்சி சூப்பரான ஆட்சி அப்படின்னு சொல்லி அங்க என்ன டீலிங் நடந்துன்னு தெரியல. போய் 2 பேரும் மீட் பண்ணி ஹலோ ஹாய்ன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. இதோட நாடகம் என்னன்றது எனக்கு தெரியல. மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீட்டு தேர்வு தடை செய் அப்படின்ற ஒரு போராட்ட களத்துல இருந்து தமிழ் சார்ந்த ஒரு பெண்மணி அங்கிருந்து நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து அப்படியே பேசுவோம். ஒரே விஷயம் தான் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நம்ம நியூலி எலெக்டட் சிஎம் அண்ணா விஜய் ப்ரோ, என்ன ப்ரோ எப்படி பண்றீங்க ப்ரோ? நீங்க வந்து நீட் பத்தி நம்மளுக்கு நம்ம நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு. நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது, டிபேட்டபிள் சப்ஜெக்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஆனா இத பத்தி நீங்க இங்க இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது, நேஷனல் வைட் ப்ரொடெஸ்ட் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா அமீர் கான் வந்து 3 Idiot படத்துல வந்து சோனம் வம்சோட ரோல் நடிச்சிருக்காரு ரான்சோவா அப்படின்னு. அதே படத்தை நண்பனா டப் பண்ணும் போது நீங்க தான் லீட் ரோலே நடிச்சிருப்பீங்க. அப்ப நீங்க ஒரு ஆக்டரா கூட இல்ல, ஒரு லீடரா இப்ப எவ்வளவு வாய்ஸ் நோட் பண்ணலாம். பட் நீங்க அந்த வாய்ஸ் நோட்டை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு சிங்கிள் பிரஸ் நோட் கூட இல்ல. உங்க பொலிட்டிக்கல் வியூ வந்து என்னவது இருக்கலாம், எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா, எங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாம இருக்கலாம். பட் இப்படி ஒரு விஷயம் நேஷனல் லெவல்ல நடக்கும் போது நீங்க ஏன் இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க? அதுதான் என்னோட ஒரே வருத்தம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க,
நீங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்நாட்டுக்காரங்க இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து வெளியில வெளியில உள்ள மாநிலத்துல இருந்து இங்க வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம் காம்பீட் பண்றப்போ தமிழ்கார பசங்க தான் உங்களோட வந்து நீங்க இத பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காவும் இருக்கு. உங்களோட மினிஸ்டர்ஸ் வந்து இங்க டெல்லியில ஃப்ரீக்வெண்டா ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கும் ரிப்பன் கட் பண்றதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டல்லையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க வந்து அவங்க ரிப்பன் கட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் போயிட்டு ஸ்கூல்ல போய் பசங்களோட தன்னம்பிக்கை எப்படி வளர்த்தாங்கன்னு எல்லாரும் பார்த்தோம். ஆனா இங்க வந்து நிறைய நம்பிக்கையை விட்டு தன்னம்பிக்கையை விட்டு ரோட்ல நின்று கதறிட்டு இருக்காங்க. இங்க 1/2 கிலோமீட்டர் இருக்க கார்பரேட் ஸ்டோர்ல வந்து கொடைய விதவிதமா புரட்டி பார்த்துட்டு ரிப்பன் கட் பண்ணி வைக்கிறாங்க உங்க மினிஸ்டர்ஸ். ஆனா அவங்களால இங்க வந்து ஒரு சாலிடாரிட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இஷ்யூ பண்ண முடியல. ஏன்னா நீட்ன்றது ஒரு நேஷனல் வைட் ப்ராப்ளம். அதுவும் தமிழ்நாட்டுல வந்து இங்க நிறைய பொலிட்டிக்கலா வந்து நிறைய வந்து அகிடேட் பண்ணாங்க. நீங்க வந்து ஒரு ஏஞ்சல் போர்ஸ் மூலமா அவங்களோட நம்பிக்கை நட்சத்திரமா வந்திருக்கீங்க. ஒரு ஆக்டராவும் சரி ஒரு பொலிட்டிஷியனாவும் சரி இந்த விஷயத்த நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தெரிவிக்குது. தரமா செருப்பை கழட்டடிக்கிற விதமா தான் பேசியிருக்காங்க. ஏன்னா நீங்க மௌனம் காக்குறதே பார்த்தோன்னா பிஜேபிக்கும் நீட்டு வேணுன்ற மாதிரி தான் நீங்க ஆதரிக்கிற மாதிரி தான் உங்களோட மௌனம் வந்து பதிலா இருக்கு. உண்மையை பார்த்தோன்னா அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதாவது பார்த்தோன்னா டிவிக்கு சார்ந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் நிறைய பேர் அங்கே போய் நிறைய ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க, ரிப்பன் கட் பண்ணி இதே ஷோரூம் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நின்று ஒரு மைக்கு பிடிச்சி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தெம்பு திராணி இல்லை. காரணம் என்னன்னா மோடி அரசு என்னடா நாங்க தான் உங்களை வந்து இவிஎம் ஸ்கேம் மூலமா உங்களை வந்து ஜெயிக்க வச்சிட்டேன், எங்களுக்கு எதிராக வந்து நீ பேசுவீங்களா அப்படின்னு வந்து ஒரு மிரட்டல் வருன்றதுக்காக பயந்து போயிட்டு இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் போறாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்கு போராட்ட காலத்துல போயிட்டு நின்று ஒரு வார்த்தை வந்து இவங்க பேச மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுல எல்லாம் ஒரு அஜெண்டா, நாக்பூர் அஜெண்டாவை நம்ம விஜய் சார் சிஎம் அவர்கள் பார்த்தோன்னா சரியா வந்து செயல்படுத்துறாரு. அதாவது பார்த்தோன்னா நிறைய கூட்டத்துல எங்கன்னா கூட்டம் நடந்தா கூட இந்த தற்கொலை அணில் நீங்க ஓடி போயிட்டு டிவிக்கே அப்படின்னு துண்டை போட்டு கத்தணுவேன். ஆனா இவ்வளவு பேர் போராட்டம் நடக்குது. என்ன டே தற்கொலைகளா எவனா ஒருத்தனாச்சும் போக கூடாதாங்க, போயிட்டு அங்க போய் நின்று டிவிக்கே அப்படின்னு பேசக்கூடாது. அதை விடுறா இங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க ஒரு கூட்டம் கூட்டி டிவிக்கே அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே. நீட்டுக்கு எதிரா நீட்டு வேண்டாம், நீட்டு வந்து பார்த்தோன்னா எங்களோட மாணவர்கள் உயிரை வந்து கொல்லுது, உயிர் அது வந்து ஒரு உயிர் உண்ணி அப்படின்னு மாதிரி அதை வந்து எதிர்த்து அதை வந்து பேச வேண்டியதான்டா. தற்கூறிங்க இதெல்லாம் பேச மாட்டோம்னா. ஆனா பார்த்தோன்னா எங்க அண்ணன் ஜனநாயக படத்தை முடக்கிட்டாங்க. ஏண்டா ஜனநாயக படம் சோற போட போது அன்னைக்கு அப்படியே கொந்தளிச்சுக்க எங்க அண்ணன் ஜனநாயக படத்தை முடக்கிட்டாங்க, இது டிஎம்கே சதி, இது மோடி அரசு சதி. டேய் படிப்புடா, படிப்பு சார்ந்த பிரச்சனை வாய் திறந்து பேசுங்கடா. தற்கூறிங்களா ஏண்டா இந்தியா முழுக்க வெடிக்குதுன்னா அப்ப தமிழ்நாட்டுல ஏன்டா ஒரு போராட்டம் இல்லை? அப்ப என்ன காரணம்? இவனை எவனும் பேச மாட்டாங்கன்னா அப்ப இவனை எல்லாம் பார்த்தோன்னா பிஜேபியோட அஜெண்டா இவனை செயல்படுறான்னா அதெல்லாம் தாண்டி இவனெல்லாம் நம்பி நம்ம வந்து இருந்தா வச்சுங்க நாடு பார்த்தோன்னா சுடுகாடாயிடும். அப்ப நமக்கான உரிமைக்கான குரலா நம்ம வந்து ஒழிக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்தோன்னா தாவைக்க அரசு வந்து கண்டுக்காம மோடி அரசை எதிர்த்து நீட்டுக்கு எதிராக பெரும் குரலா பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தோன்னா பெரும் போராட்டத்தை வந்து உருவாக்கணும். ஏன் சொல்றேன்னா அதிகப்படியான மாணவர்கள் இழந்தது நாம தான். அதிகப்படியான மாணவர்கள் நீட்டால் உயிரை மாய்த்து கொண்ட இந்த மண்ணு, அதிகப்படியான மருத்துவ சீட்டுகள் வந்து இழந்த இந்த மண்ணு தான். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த அதிகார வர்க்கம் பார்த்தோன்னா டாக்டர் என்ற ஒரு கனவு ஏழை எளிய மாணவர்கள் வந்து சுவைச்சிடக்கூடாது, அவனை வந்து அனுபவிச்சிடக்கூடாதுதான் இது போன்ற பல விஷயங்கள் கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இதுதான் கரெக்டான டைம், சரியான நேரம். இந்த தற்கொலை அணியில் நம்பி நம்ம வந்து ஒருபோதும் வந்து நம்பவே கூடாது. தமிழர்களாகிய நம்மளே வந்து ஒன்றா வந்து நின்று களத்தில் நின்று போறோன்னு தான் இந்த நீட்டை வந்து ஒழிக்க முடியும். தயவு செய்து மக்களா நீங்க வந்து இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பெரும் போராட்டமா நின்று இந்த மத்தியில இந்த மோடி அரசை வந்து அகற்றி இங்க ஒரு புதுசா மாணவர்கள் ஒரு ஆட்சி வந்து கொண்டு வரணும். மீண்டும் ஒரு மாணவர் புரட்சி, அதாவது பார்த்தோன்னா வங்கதேசம், நேபாள், இலங்கை, இப்போ வந்து இந்தியா, இதெல்லாம் சரியான டைம். இந்த நேரத்துல மாணவர்களாகிய தமிழர்களாகிய நாம ஒன்று சேர்ந்து போராட்டத்துல வந்து களத்துல இறங்கினா இந்த பாசிசமான இந்த மோடி அரசை பார்த்தோன்னா விரட்டுறதுக்கு இது சரியான டைமா இருக்கும். இந்த வீடியோ பத்தின கருத்துல பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீட்டோட அலை பார்த்தோன்னா இந்தியா முழுக்க வந்து பரவிட்டு இருக்கு. தாவைக்கு அரசு ஏன் தூங்கிட்டு இருக்கு, அதோட சூட்சமை என்ன, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.